ஸோ ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக யூரோப் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா? ஸோ அப்போ இந்த வீடியோவில் என்னோடய ஸ்டூடெண்ட்டோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் லைக் என்ன கண்ட்ரி சூஸ் பண்ணாங்க, என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணாங்க, அண்ட் இப்போ கரண்ட்டாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேஜராக என்னென்ன கண்ட்ரிக்கு போயிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், அயர்லாண்ட். ஸோ இந்த 3 கண்ட்ரீஸுக்குமே மேஜராக போயிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்பெயின், ஸ்விட்சர்லாண்ட், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ் கூட போயிருக்காங்க. ஸோ ஏன் இந்த ஸ்பெசிஃபிக் கண்ட்ரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ஸ் ஜெர்மனி, ஃப்ரான்ஸ், ஸ்பெயின், ஸ்விட்சர்லாண்ட், நெதர்லாண்ட் இது எல்லாமே நமக்கு ஷெங்கன் நேஷனில் வருதுனால ஸோ லைக் ஒன் அட்வான்டேஜ் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் சூஸிங் ஆல் தீஸ் கண்ட்ரீஸ். இப்போ வந்து அயர்லாண்ட் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னா பிகாஸ் ஆஃப் த கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் த ஸ்டே பேக் இன் அயர்லாண்ட். ஸோ கோர்ஸ் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1 year தான் மேக்ஸிமமே இருக்கும் அயர்லாண்டில், அண்ட் ஸ்டே பேக் பார்த்தீங்கன்னா 2 years இருக்கும். ஸோ த மேஜர் ரீசன் ஃபார் சூஸிங் அயர்லாண்ட் வந்துட்டு த கோர்ஸ் டியூரேஷன் அண்ட் த ஸ்டே பேக். அப்பார்ட் ஃப்ரம் தட் அந்த கோர்ஸுக்கான ஸ்கோப் அந்த கண்ட்ரியில். ஸோ இப்போ என்னென்ன கோர்ஸ் சூஸ் பண்ணாங்க அயர்லாண்ட் போனவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஸ் கோர்ஸ் சூஸ் பண்ணாங்க, டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து நிறையா வந்து போயிருக்காங்க. ஸோ ஃபார்மசி ரிலேட்டட் கோர்ஸ். ஏன் இந்த 3 கோர்ஸ்னால் இட் ஹேஸ் அ வெரி குட் ஸ்கோப் இன் அயர்லாண்ட். ஸோ அந்த ரீசன்னால தான் வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்க அயர்லாண்டில். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ ஃப்ரான்ஸில் வந்து எந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து போயிருக்காங்கன்னா பேச்சுலர்ஸுக்கும் போயிருக்காங்க, மாஸ்டர்ஸ்க்கும் போயிருக்காங்க. ஸோ மாஸ்டர்ஸ் போனவங்க வந்து என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் தான். ஸோ விச் இஸ் கால்ட் அ கிராண்ட் எக்கோல் ப்ரோக்ராம் இன் ஃப்ரான்ஸ். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு தான் போனாங்க. ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக அந்த ப்ரோக்ராம் ஏன் ஃப்ரான்ஸ்லன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரான்ஸ் வந்துட்டு மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டிமாண்டட் கோர்ஸ் இன் ஃப்ரான்ஸ்னால ஸோ மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த கோர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே இன்க்ளூட் ஆகி வந்துடும் உங்கள் செகண்ட் இயரில். ஸோ இன் சம் ஸ்கூல்ஸ் லைக் நியோமா பிஸ்னஸ் ஸ்கூல் அந்த மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் டியூரேஷன் 2 years ப்ளஸ் வந்து இன்டர்ன்ஷிப்பும் இன்க்ளூட் ஆகி வரதுனால நமக்கு 2.5 years இருக்கும் கோர்ஸ் டியூரேஷன், விச் இஸ் அன் ஆடட் அட்வான்டேஜ். ஏன்னா இன்டர்ன்ஷிப்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப்ஸ் தான். ஸோ வேர் வி கேன் எக்ஸ்பெக்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் வெல் சூஸிங் திஸ் கோர்ஸ். ஸோ பேச்சுலர்ஸ் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் எந்த கண்ட்ரி வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு வந்து பார்க்குறப்போ நமக்கு ஃப்ரான்ஸ் தான் வந்துட்டு பீயிங் டாப் அண்ட் இட் ஹேஸ் அ வெரி குட் பிஸ்னஸ் ஸ்கூல்ஸுங்கிறதுனால பேச்சுலர்ஸ் வந்து போனாங்க. ஸோ எந்த மாதிரியான கோர்ஸ் போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், இந்த மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சூஸ் பண்ணாங்க. ஸோ இன்னொரு அட்வான்டேஜ் என்ன பேச்சுலர்ஸ் அங்கே படிக்கிறதுலன்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் லாங்குவேஜாக ஃப்ரெஞ்சுமே வந்து நம்ம கற்றுக்கலாம். ஸோ சின்ஸ் பேச்சுலர்ஸ் அங்கே படிச்சுட்ருக்கனால ஃப்ரெஞ்ச் இஸ் ஆல்சோ மேஜர் சப்ஜெக்ட் இன் யோர் செமஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் என்ன கண்ட்ரி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. ஸோ ஜெர்மனிக்கு போனவங்க என்னென்ன கோர்சஸ் வந்து சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு எந்த மாதிரியான இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் ஆட்டோமோட்டிவ். ஸோ இந்த 3 ஃபீல்ட்ஸ்லையுமே வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி போயிருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக மாஸ்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் வேறு என்னென்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸுக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வித் அ காம்பினேஷன் ஆஃப் பிஸ்னஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வித் பிஸ்னஸ். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸுமே வந்துட்டு நமக்கு ஜெர்மனியில் வந்து ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்பெசிஃபிக்காக இஃப் யூ ஆஸ்க் மீ ஒரு எக்ஸாம்பிள் எந்த யூனிவர்சிட்டியில் இருக்கோ எந்த இன்ஸ்டிடியூஷனில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஸோ EU பிஸ்னஸ் ஸ்கூலில் பர்டிகுலராக நமக்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த யூனிவர்சிட்டிக்குமே வந்துட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க ஃபார் திஸ் கோர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன கோர்ஸ் போயிருக்காங்கன்னா ஸோ நார்மலாக MSc மேனேஜ்மெண்ட், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டு, ஃபினான்ஸ் இந்த மாதிரி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ ஒய் ஜெர்மனி ஏன் சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் த பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஜெர்மனிலையுமே நமக்கு வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ தோ நமக்கு வந்து ப்ரோக்ராம்ஸ்லேயே இன்டர்ன்ஷிப் இன்க்ளூட் ஆயிருந்தாலுமே பார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பே வந்து ஜாஸ்தியாக வந்துட்டு நம்ம ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இப்போ எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுட்டு இஃப் ஐ மூவிங் டு ஜெர்மனினா டு த மினிமம் 1000 யூரோஸ்லேருந்து 1500
€500 வரைக்குமே நம்ம பார்ட் டைமில் வந்து ஏர்ன் பண்ணுற சான்சஸுமே இருக்குது. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன கண்ட்ரிக்கு போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். ஸோ ஏன் ஸ்பெயின் வந்து சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிகாஸ் வந்து பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இப்போ மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி 20 hours per week அந்த மாதிரி கிடையாது. ஸோ இப்போ வந்து ரிவைஸுமே பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த ஒர்க்கிங் ஹார்ஸில். இன்னொன்று ஸோ ஃபீஸபிள் லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஓவர் தேர். ஸோ அங்கே அக்காமடேஷனுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அஃபோர்டபுள் காஸ்ட் ஆஃப் லிவிங்காக இருக்கும் நமக்கு ஸ்பெயினில். ஸோ மேஜர் ரீசன் ஃபார் சூஸிங் ஸ்பெயின்னு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் காஸ்ட் ஆஃப் லிவிங் அண்ட் அஃபோர்டபுள் டியூஷன் ஃபீஸாக. ஸோ என்ன கோர்ஸ் போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி மேனேஜ்மெண்ட் கோர்ஸுக்கு தான் போயிருக்காங்க. ஸோ இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸுக்கு தான் வந்துட்டு நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போயிருக்காங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்ட்ரி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாண்ட். ஸோ ஏன் ஸ்விட்சர்லாண்ட்னா ஸோ லைக் இட் இஸ் லைக் அ ட்ரீம் கண்ட்ரி ஃபார் ஃபியூ ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதனால அதுதான் மேஜர் ரீசனாக இருந்திருக்கு ஸ்விட்சர்லாண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு. அப்பார்ட் ஃப்ரம் தட் அங்கே என்ன கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி போயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராம். ஸோ ஸ்விட்சர்லாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் கல்னரி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ்க்கு வந்து ஸ்கோப் வந்து ஜாஸ்தி. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கேயே வந்துட்டு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே வந்துட்டு அந்த ப்ரோக்ராம்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறப்ப கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போன் கம்ப்ளீஷன் ஆஃப் யுவர் இன்டர்ன்ஷிப் அவங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைக் தட் பர்டிகுலர் கம்பெனி இஃப் யூர் பெர்ஃபார்மிங் வெல் இன் யுவர் இன்டர்ன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபுல் டைமாகவுமே நம்மளை வந்து ஹையர் பண்ணிக்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டாக அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் இஸ் கரண்ட்லி ஒர்க்கிங் இன் தட் பர்டிகுலர் கம்பெனி வேர் ஹி கம்ப்ளீட்டட் ஹிஸ் இன்டர்ன்ஷிப். இந்த கண்ட்ரீஸ்க்கு போன ஸ்டூடெண்ட்ஸை பற்றின பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் டைம் வந்து எப்போ கிடைச்சிது, வித்தின் எந்த பீரியடில் கிடைச்சிது, எந்த பார்ட் டைமில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல்ஸாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ மற்ற கண்ட்ரீஸ் மாதிரி கெஃபேஸ்லேயோ ரெஸ்டாரண்ட்ஸ்லேயோ ஒர்க் பண்ணல. ஸோ ஜெர்மனிக்கு போன எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக தான் வந்து பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ப்ரொஃபஷ்னலாக என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா லைக் இஃப் யூர் அ மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னா தாராளமாக நம்ம வந்து இஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணலாம். இல்லை எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னாலும் பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு நம்ம வந்து பார்ட் டைம் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம். பட் தென் என்னோட ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா ஷீ இஸ் ஒர்க்கிங் அஸ் அ டேக்ஸ் கன்சல்டன்ட். ஸோ இன்ஜினியரிங் போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்னென்ன ஃபீல்டில் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மோஸ்ட்டாக வந்து கேர் டெவலப்பராக இருக்காங்க. ஸோ ரோல்ஸ் ராய்ஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பார்ட் டைம், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஜெர்மனியில். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ என்ன கண்ட்ரி பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். ஸோ பார்ட் டைம் கிடைக்கிறது கஷ்டமானு கேட்டால் கிடையாது. எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மச் யூ ட்ரை டு கெட் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி இன் ஃப்ரான்ஸ். ஸோ மோஸ்ட்டாக வந்து கெஃபேஸில் தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. கெஃபேஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ், ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்குமே வந்து நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து வேணும் பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து அவைல் பண்ணுறதுக்குமே. ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரி பார்த்திங்கன்னா அயர்லாண்ட். ஸோ அயர்லாண்ட் வந்து மற்ற கண்ட்ரிஸ் மாதிரி கிடையாது. ஈஸியாக வந்துட்டு நமக்கு பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிடும். ஏன்னா மற்ற கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டால் நமக்கு வந்து லாங்குவேஜ் பேரியர் அப்படிங்கிறது வந்து மெயினாக இருக்கும். பட் தென் அயர்லாண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா சின்ஸ் இட் இஸ் அன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து சீக்கிரமாக கிடைக்குது. என்னோடய ஸ்டூடெண்ட் பார்த்திங்கன்னா 1 monthலேயே வந்து பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. இஸ் ஏர்னிங் வெரி குட் அண்ட் பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஸ் வெல். ஸோ இந்த கண்ட்ரிஸ் போன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஃபினான்ஷியல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஃபுல் வந்து எஜுகேஷ்னல் லோனாக தான் போனாங்க. ஸோ இப்போ அயர்லாண்ட்னாலும் ஃபுல் எஜுகேஷ்னல் லோனில் போகலாமா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவ் யூ பில்ட் யுவர் ப்ரொஃபைல். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் 80% மேக்ஸிமம் 100% எஜுகேஷன் லோனில் தான் போனாங்க. இப்போ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தே ஆர் ஒர்க்கிங் தேர். ஸோ வந்து ப்ரொஃபைல் டு ப்ரொஃபைல் வந்து இது வந்து டிஃபர் ஆகும் நம்மளுக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் கண்ட்ரீஸ் லைக் ஃப்ரான்ஸ், ஜெர்மனி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மனினா நம்ம வந்து பிளாக்ட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் காட்டுவோம். 1 yearோட டியூஷன் ஃபீஸ் வந்து நம்ம பே பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம கோர்ஸ் வந்து 2 years தான் லோன் சாங்ஷன் லெட்டர் மட்டும் காமிச்சா போதும். அண்ட் 1 yearோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் இன் பிளாக்ட் அக்கௌண்ட் காமிச்சிட்டா போதும். ஸோ இந்த பார்ட் மட்டும்தான் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஜெர்மனியில் பிளாக்ட் அக்கௌண்ட் பார்ட் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டாக இருக்குது. அண்ட் இயர் 1 year டியூஷன் ஃபீஸோட ரெசிப்ட். ஸோ செகண்ட் இயர் போனவங்க எல்லாமே
பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக சாங்ஷன் லெட்டர் காமிச்சாங்க. ஸோ லைக் இஃப் தேர் மூவிங் இன் தியர் ஓன் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சப்போர்ட்டிங் அஃபிடவிட், அதாவது மை அக்கௌண்ட் வில் பி டாப்ட் அப் பை மை பேரண்ட்ஸ், அந்த மாதிரி வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங் அஃபிடவிட் ஆர் லோன் சாங்ஷன் லெட்டர் வந்து காமிச்சிட்டு மூவ் பண்ணாங்க. அண்ட் ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ லைக் as I said you before, பேச்சுலர்ஸ் போன ஸ்டூடெண்ட் வந்து லோன் சாங்ஷன் லெட்டர் மட்டும்தான் காமிச்சாரு. ஸோ டிஸ்பர்ஸ்மெண்ட் கூட வந்து அவர் வாங்கல. ஸோ லோன் சாங்ஷன் லெட்டர் இஸ் enough, but then this also will get differ to case by case. So loan disbursement letter is advisable, but then loan sanction letterமே வந்துட்டு வச்சுக்கலாம். ஸோ கேஸ் டு கேஸ் டிஃபர் ஆகிறதுனால you will need an expert advice to move with the finance part. ஸோ ஃபியூச்சர் இன்டேக்கு யூரோப் போகிற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ அப்கமிங் இன்டேக் அண்ட் ஃபியூச்சர் இன்டேக் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ யூ கேன் கான்டாக்ட் Viberu for further application process.